Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் லாஸ்ட் டாபிக் இன்டர்ஜெக்ஷன்ஸ். இன்டர்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ், அதாவது வியப்பையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரி வாக்கியங்களுக்கு நம்ம சில இமோஷன்ஸ் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளுக்கு நம்ம இன்டர்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த இமோஷன்ஸ் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் இருக்குல்ல, அதுதான் இன்டர்ஜெக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள், வாவ் ஷி ஒன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இங்கே வாவ் அப்படின்னு இருக்குதுல, இதுதான் இன்டர்ஜெக்ஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இன்டர்ஜெக்ஷனில் 3 டைப்ஸ் இருக்குது. வாலிட்டிவ் இன்டர்ஜெக்ஷன், இமோட்டிவ் இன்டர்ஜெக்ஷன், காக்னிட்டிவ் இன்டர்ஜெக்ஷன். ஃபர்ஸ்ட், வாலிட்டிவ் இன்டர்ஜெக்ஷன்ஸ். வாலிட்டிவ் இன்டர்ஜெக்ஷன்ஸ்னால் கமாண்ட் இல்லை ரெக்வெஸ்ட் மூலமாக ஒரு இன்டர்ஜெக்ஷன்ஸை வெளிப்படுத்துவோம்ல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம வாலிட்டிவ் இன்டர்ஜெக்ஷன்ஸை பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸ்டாப், ஐ குட் நாட் லிசன் இட். ஸ்டாப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்களே, ஸ்டாப் நிறுத்து, என்னால் கேட்க முடியலை, அந்த இடத்துல இந்த ஸ்டாப் அப்படின்றது வாலிட்டிவ் இன்டர்ஜெக்ஷன். ஷ், பி குவைட், இந்த இடத்துல ஷ் அப்படின்றதுல அதுவும் கமெண்ட் பண்ணுற மாதிரி வருது பாருங்கள். ஸோ அதனால் ஷ், இதுதான் வாலிட்டிவ் இன்டர்ஜெக்ஷன். ஹே டோன்ட் கோ தேர், ஹே அங்கே போகாத, இதில் ஹே அப்படின்னு வருது பாருங்கள். ரெக்வெஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஹே அங்கே போகாத அப்படின்னு ரெக்வெஸ்ட்டாக வர இடத்துக்கும் ஹே அப்படின்றது வாலிட்டிவ் இன்டர்ஜெக்ஷன். செகண்ட், இமோட்டிவ் இன்டர்ஜெக்ஷன். திடீர்னு கேட்கக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்கலாம், இல்லை ஆச்சரியம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம், இல்லை அதிர்ச்சி தரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்ஜெக்ஷன்ஸை இமோட்டிவ் இன்டர்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், அவுச் இட் ஹர்ட்ஸ். இப்போ ஏதாவது ஒரு வலி வந்துருச்சுன்னா திடீர்னு ஐயோ இங்கே இடிச்சிருச்சு, அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இங்கிலீஷில் அவுச் இட் ஹர்ட்ஸ், ஐயோ இது வலிக்குது, அந்த இடத்துக்கு அவுச். இது வந்து இமோட்டிவ் இன்டர்ஜெக்ஷன். ஹுரே வி ஒன் த மேட்ச், சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிற இன்டர்ஜெக்ஷன் ஹுரே. இதுவும் இமோட்டிவ் இன்டர்ஜெக்ஷனில் வரும். நம்ம மேட்ச்சை ஜெயிச்சிட்டோம், ஹுரே, அந்த ஹுரேன்றது இமோட்டிவ் இன்டர்ஜெக்ஷன். ஊப்ஸ் ஐ ஃபர்காட் மை கீ, அச்சோ நான் கீயை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஊப்ஸ் அப்படின்றது வந்து இமோட்டிவ் இன்டர்ஜெக்ஷன். காக்னிட்டிவ் இன்டர்ஜெக்ஷன், எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இன்டர்ஜெக்ஷனை நம்ம காக்னிட்டிவ் இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம யோசிக்கிற ஏதாவது ஒரு செயல் பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்ம அது மீறி ஒரு வார்த்தை சொல்லணும், அந்த இடத்துலலாம் இந்த காக்னிட்டிவ் இன்டர்ஜெக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் நோ அபவுட் தட், இந்த மாதிரி இடத்துக்கெலாம் யூஸ் பண்ணுற இன்டர்ஜெக்ஷன்ஸை காக்னிட்டிவ் இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவோம். இது காக்னிட்டிவ் இன்டர்ஜெக்ஷன், எனக்கு அதை பற்றி தெரியாது. அப்புறம் ஹஹா தட் வாஸ் அ குட் ஜோக், இது நம்ம சிரிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம். ஆஹா அது ஒரு நல்ல ஜோக், இந்த இடத்துல ஹஹா அப்படின்றது காக்னிட்டிவ் இன்டர்ஜெக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம். அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இதை பற்றி நம்ம இப்போ இந்த இன்டர்ஜெக்ஷன்ஸோடு முடிஞ்சிருச்சு. இனி நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேர்ட்ஸோட மீனிங், அது எங்கே பயன்படும், அந்த மாதிரி இதை கற்றுக்க போகிறோம். ஏன்னா வேர்ட்ஸோட மீனிங் தெரிஞ்சு அதோட பயன்பாடு தெரிஞ்சுதான் நீங்கள் உங்களால் ஒரு சென்டென்ஸை உருவாக்க முடியும். ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸை உருவாக்கணும்னா வேர்ட்ஸ் கண்டிப்பாக தெரியணும். அதனால் நெக்ஸ்ட் நம்ம போக போகிற செக்ஷன் வேர்ட்ஸ், அதோட மீனிங் தெரிஞ்சுக்கிறது. நான் இதில் ஒரு 1000 வேர்ட்ஸ் சொல்ல போகிறேன். பட் 1000 வேர்ட்ஸையும் அட் அ டைம் ஒரே வீடியோவில் போட்டால் நமக்கு மனப்பாடமாக நிற்காது. ஸோ அதனால் அதை பிரித்து 25 வேர்ட்ஸாக போட்டு அதை பயன்பாட்டையும் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட்ஸோட மீனிங் புரியும், ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண உங்களாலேயே முடியும். லாஸ்ட் வீடியோவில் கன்ஜங்ஷன்ஸ் பற்றி 3 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன், அதோட ஆன்சர்ஸை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஐ பாட் அ நியூ பேக் ஃபார் மை அப்கமிங் ட்ரிப். ஃபார். செகண்ட், யூ கேன் ஐதர் ஹேவ் காஃபி ஆர் டீ, ஆர் வரும். தேர்ட், he cried because he had hurt his hand. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.